அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. ஆமென். ஒரு வேத பாட நிகழ்ச்சியால் சத்தியத்தை நாம் கேட்கலாம். தெரிந்த பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமென். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது சொல்லுங்க, கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 3 முக்கியமான ஒரு பொருள். கேளுங்கள், அப்புறம் தேடுங்கள், அப்புறம் தட்டுங்கள். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சமாவது தேடுங்க. கொஞ்சமாவது கேளுங்க, கொஞ்சமாவது தேடுங்க, கொஞ்சமாவது உயிரோடு இருக்கணும்ட்டு கொஞ்சமாவது தட்டு. நாம் எப்போது கேட்போம்? பேசணும். நாம் எப்போது கேட்போம்? சொல்லுங்க. தேவையாயிருக்கும் போது கேட்போம். எப்போது தேடுவோம்? நாம் துளைத்து விடும்போதுதான் தேடுவோம். நீங்கள் எப்போது தட்டுவீர்கள்? மூடப்படும் போது தட்டுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்தை தேவைக்காக இன்னமும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து கேளுங்கள். ஏதோ ஒன்றை துளைத்து விட்டோம், ஆதலால் தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஏதோ ஒன்றை என் வாழ்க்கையில் தேவைக்காக மறைந்ததை ஆண்டவருக்காக வாழும் என்று சொல்லி, எப்பொழுது என் கதவு திறக்கும் என்று சொல்லி தட்டிக்கொண்டே இருக்கிறோம். இந்த மாலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. 3 காரியம். என்னென்னது? கேளுங்கள், அப்புறம் தேடுங்கள், தட்டுங்கள். அவரிடத்தில் நாம் கேட்டால் ஆண்டவர் நமக்கு தருகிறார். நாம் தேடினால் ஆண்டவர் நமக்கு அதை கண்டடைய செய்கிறார். அதை தட்டினால் ஆண்டவர் நமக்கு திறக்கிறார். இந்த வசனம் அநேக நேரத்தில் சுயமாய் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வருகிறோம். எதற்காக கேட்கிறோம்? எனக்காக கேட்கிறேன். எதற்காக நான் தேடுகிறேன்? என்னுடைய விஷயத்திற்காக நான் தேடுகிறேன். எதெல்லாம் தட்டுற? என்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படி நான் தட்டுகிறேன். அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தைகளை இதை எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், இது ஒரு ஜெபம். கேட்பதும் தேடுவதும் தட்டுவதும், மறுபடியும் சொல்கிறேன், நாம் கேட்பதும் தேடுவதும் தட்டுவதும் ஒரு ஜெபம். ஒரு ஜெபம். சில நேரத்தில் நம்மளுடைய விருப்பத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம், தேடிட்டு இருக்கிறோம், தட்டிட்டு இருக்கிறோம். அதுவே நம்முடைய ஜெபமா மாறி இருக்கிறது. ஏன்னா வசனம் சொல்லுதுல, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும்
இந்த ஒரு வசனத்தை வைத்து நாம் என்ன செய்கிறோம் யோசித்து பார்ப்போம். சில நேரத்தில் இந்த வசனம் நம்முடைய சுய விருப்பத்திற்காக தேடுகிறோம், கேட்கிறோம், கட்டுகிறோம். சில நேரத்தில் இந்த வசனம் எப்படி இருக்குதுன்னா, அந்த ஜெபம் இப்படியெல்லாம் நம்முடைய சுய விருப்பத்திற்காக தேடினாதான் அது ஜெபமாவே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சில நேரத்துல நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இதுவே நம்மளுடைய ஜெபமா நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. தேடுவது ஒரு ஜெபம், தட்டுவது ஒரு ஜெபம், கேட்பது ஒரு ஜெபம் என்று சொன்னேன். இவைகள் எல்லாம் நாம் சுய விருப்பத்திற்காக நாம் கேட்கிறோம். இரண்டாவது, இதுவே ஒரு ஜெபமாவே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ஜெபம் எடுத்தாலே நமக்காக கேட்கிறது, நமக்காக தேடுறது, நமக்காக தட்டுறது. ஆனா இது ஆண்டவருடைய சித்தமா? கிரீக்ல ஒரு வேர்டு இருக்குது, இது நான் சொன்னேன், இது என்னது? ஜெபம் என்று சொன்னேன். கேட்பதும் தேடுவதும் தட்டுவதும் என்னது? ஜெபம். கிரீக்ல ஒரு அழகிய வார்த்தை இருக்கிறது, ப்ரோஸ் எக்கோமாய் என்று சொல்லுவார்கள். ப்ரோஸ் என்று சொன்னால் டுவர்ட்ஸ், நோக்குதல் என்று அர்த்தம். எக்குமாய் என்று சொன்னால் பேசுறது, இல்லனா உறவாடுதல். வேத வல்லுநர்கள் இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறார்கள், எட்டியோ என்று சொன்னால் டிசையர். அப்படி என்று சொன்னால் நாம் கேட்பதும் தேடுவதும் தட்டுவதும் ஏதோ நம்முடைய சுய விருப்பத்திற்காக அல்ல. ப்ரோஸ்டெகமாய் என்று சொன்னால் we fellowship with God so we can ask. அப்படி என்றால் ஆண்டவரோடு தெய்வீக உறவில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் கேட்க முடியும், தேட முடியும், தட்ட முடியும். அப்படி என்று சொன்னால் நாம் கேட்பதும் தேடுவதும் தட்டுவதும் சுய விருப்பத்திற்காக இருக்காது. அது தெய்வீக உறவை மேம்படுத்துவதற்கான ஒரு தேடுதலும் ஒரு தட்டுதலும் ஒரு கேட்பதலும் இருக்கும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் கேட்பதும் தேடுவதும் தட்டுவதும் நாம் சுய விருப்பத்திற்காக அல்ல, தெய்வீக விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் கேட்க வேண்டும், தேட வேண்டும், தட்ட வேண்டும். சரி, வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. நான் கேட்டும் ஏன் கிடைக்கல? தேடுங்கள் அப்பொழுது நீங்கள். நான் தேடினாலும் ஏன் எனக்கு இன்னும் கிடைக்கல? தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. நான் ரொம்ப நாளா தட்டிட்டு இருக்கிறேனே, ஏன் எனக்கு இந்த பாதை திறக்கப்படவில்லை? நான் சொன்னேன், உங்கள் விருப்பம் அல்ல, தெய்வீக விருப்பம். ஏன் எனக்கு இன்னும் கிடைக்கல? யாக்கோபு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கேட்டும் நீங்கள் தட்டியும் நீங்கள் தேடியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி நீங்கள் இன்னமும் கேட்கிறீர்கள், நீங்கள் இன்னமும் தேடுகிறீர்கள், நீங்கள் இன்னமும் தட்டுகிறீர்கள். நமக்கு ஏன் இன்னும் கிடைக்கவில்லை, திறக்கவில்லை, பெறவில்லை? காரணம், நம்முடைய சுய இச்சையின் விருப்பத்தை நிறைவேற்றும்படி நாம் கேட்கிறோம், தேடுகிறோம், தட்டுகிறோம். இந்த ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சரி, அப்போ மொத்தம் 3 காரியம் என்னென்னது?
எப்படி கேட்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி தேடுறதும் எதை தட்டுறோன்றதும். சும்மாலாம் கேட்கக்கூடாது, சும்மாவும் தேடக்கூடாது, சும்மா தட்டக்கூடாது. தேவையில்லாதெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றேன்? முதலாவது எப்படி நாம் கேட்போம். சில நிமிடங்களில் இதை நான் முடித்துவிட்டு அதுக்கப்புறம் எப்படிலாம் தேடணும், எப்படியெல்லாம் கட்டணும். முதலாவது கேளுங்கள். நம்ம எப்படி கேட்கலாம்? யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நிறைய வசனங்கள் இருக்குது, வீட்டில் போய் வாசிங்க. நாம் எப்படியெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கலாம்? இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. இதுவரைக்கும் ஜெகோஷே நீ நிறைய காரியத்தை கேட்டிருக்கிற. உன் சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படி நீ கேட்டிருக்கிறாய். ஆனா என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை. இன்றைய ராத்திரியில் அவருடைய நாம மகிமைப்படும்படி நான் கேட்டிருக்கிறேனா? இல்ல கேளுங்கள் கொடுக்கப்படும் பாட்டை பாடிட்டு சும்மா விருப்பத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறேனா? அவருடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கும்படி ஸ்பெசிபிக்கலி ஒரு சித்தத்தோடு வாயை திறந்து கேட்போம். ஆமென். இரண்டாவது மத்தேயு 7:7 சொல்லுது. படிங்க, 7:7 படிங்க. எப்படி கேட்கணுமா? நீங்கள் கிடைக்கும் வரை கேளுங்கள். Ask continually with confidence. ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு சித்தமாய் கேட்கணும். இரண்டாவது தொடர்ந்து கேட்கணும். எப்போ வரைக்கும்? கிடைக்கும் வரைக்கும் கேட்கணும். ஆமென். மூன்றாவது யோவான் 14ஆம் அதிகாரம் 12 13 முடிய வசனங்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ அப்படின்னா விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும். காரணம், அவரை விசுவாசித்து கேட்கிறவன் ஆண்டவரை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இதுதான் இயேசு நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், ஒரு வாக்குத்தத்தம். அப்போ ஸ்பெசிஃபிக்கலி ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக கேட்கணும். இரண்டாவது தொடர்ந்து நம்பிக்கையோடு கேட்கணும். தொடர்ந்து கேட்கணும். மூன்றாவது நம்பிக்கையோடு தைரியத்தோடு நாம் கேட்க வேண்டும். ஆமென். அடுத்து யோவான் 15:7 வசனம். யோவான் 15:7 எப்படி கேட்கணும்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். ரொம்ப முக்கியங்க, ஆண்டவருக்குள்ளாக கேட்கணும். நான் கேட்கிற காரியம் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்து கேட்கணும். சும்மா கேட்க கூடாது. Remain in Jesus, abide in Jesus. ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருந்த ஒரு வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும். ஆமென். ஆமென். அடுத்து ரொம்ப முக்கியம், யோவான் 15:16 வாசிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக கவனிங்க. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி நீங்க எதனா கேட்கிறீங்கன்னா முதலாவது கனி தருகிறவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. ஆமென்.
வீட்டில் பக்கத்தில் இங்கே முருங்காய் மரம் தான் வளரும்ல, சரி வச்சுக்குவோம். ஒரு முருங்காய் மரத்தை வைக்கிறோம், சின்னதாக ஒரு கண்ணு வைக்கிறீங்க. இப்போ அந்த முருங்காய் உங்களுக்கு தரணும் தானே வச்சிங்க, இல்லை சும்மா வச்சிங்களா சொல்லுங்க? சின்னதாக வச்சுட்டீங்க கண்ணு, தினமும் காலையில் அதை போய் பார்க்குறீங்க, அது உங்களுக்கு பச்சையா தெரியுது. எனக்கு தண்ணி கொஞ்சம் ஊத்துன்னு சொல்லுது. நீங்க என்ன பண்றீங்க? விசுவாசத்தோட தண்ணிய ஊத்துறீங்க. ஊத்திக்கினே இருப்பீங்களா? ஊத்துவீங்க, போவீங்க. கொஞ்ச நாள் வந்துச்சு, கனி தர வேண்டிய காலம் வந்துருச்சு. ஒரு பூ கூட காய்க்கல, மறுபடியும் பச்சையா காட்டுது. சரி பரவாயில்ல, அடுத்த வருஷமா என்ன பண்ணிடுறேன், இந்த கனிய கொடுத்துரும். தண்ணி கேக்குது, தண்ணிய மறுபடியும் ஊத்துறோம். அடுத்தது என்னாச்சு? பூத்துச்சா? அவருக்கு பூத்துச்சான் பாருங்க, பூத்துச்சான். ஆனா பூல இருந்து என்ன வரலையா? என்ன பண்ணுவீங்க? என்னங்க பண்ணுவீங்க? வெட்டி கூட கனி தர மாதிரி ஆண்டுடைய சமூகத்துல எனக்கு தண்ணி ஊத்துன்னு கேட்கிறோம்ல, கனி தரணும். அப்போ கனி கொடுக்கிறவர்களாய் ஆண்டுடைய சமூகத்துல கேளுங்க. ஆமென். யோவான் 16:24 வீட்டுல போய் வாசித்து பாருங்க, சந்தோஷத்துடன் கேளுங்கள். 1 யோவான் 3:21-22 வாசிங்க. 1 யோவான் 3:21-22. நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ, நீ எதை கேட்பியோ அது அவராலே நமக்கு கிடைக்கும். எப்பொழுது அவருடைய கற்பனைகளை அப்படி என்று சொன்னார் ஒழுக்கத்துடன் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு நாம் கேட்கும் போது நமக்கு கிடைக்கும். ஆமென். அப்ப எப்படி நம்ம கேட்கணும் ஆண்டவருடைய சமூகத்துல? ஸ்பெசிபிக்கலி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் வாயை திறந்து கேட்கணும், தொடர்ந்து கேட்கணும், விசுவாசத்துடன் கேட்கணும், இயேசுவில் கேட்கணும். அடுத்து கனித்தரத்தக்கதாய் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கணும், சந்தோஷத்துடன் கேட்கணும், ஒழுக்கத்துடன் தேவ வார்த்தையை கை கொண்டவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும். ஆமென். சரி, ஆஸ்க், கேட்பதை நாம் முடித்து விட்டோம். அடுத்தது என்னதுங்க? பக்கத்துல சொல்லுங்க, தேடுங்க. ஆமென். தேடுறது ரொம்ப, நாம் எங்கோ தொலைந்தால் தேடுவோம். இதற்கு நான் ஒரு வார்த்தையை வைத்து பேச விரும்புகிறேன். கொலோசியர் 3:1-2 முடிய வசனங்களை வாசிப்போம். எப்படிலாம் நாம தேடலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கார் இல்ல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நெக்ஸ்ட் வார்த்தை வராது, ஐயோ நான் ரொம்ப மோசமான. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் இல்ல, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் மேலானவைகள். நான் மேலானவைகளை தேடுவேன். ஆமென். ஆமென். இதை இழந்ததற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக தான் இந்த பூமியில் வந்தார். ஆமென். ஆமென். அப்போ உலகத்துக்குரிய ஆசீர்வாதமா இல்ல மேலானவைகளா? சொல்லுங்க, மேலானவைகள். மேலானவைகள். ஆண்டவருக்கு எல்லாமே விருப்பம் தான். ஆமென். எதை தேடுறோமோ அதுதான் கிடைக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதை தேடுறியோ அதுதான் கிடைக்கும். நல்லா கவனி. உலகத்துக்குரிய காரியத்தை தேடுறோம்னா அதுதான் வந்து சேரும்.
சிம்பிள். நிறைய டெம்டேஷன். போனை திறந்தா தேவையில்லாத காரியம்லாம். ஒரு காரியத்தை சொல்றேன். ஐ ஃபவுண்ட் இட் இன் மை தீசிஸ் பேப்பர். ரிசர்ச் பேப்பர்ல இதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். நல்லா கவனி. ஒரு ஃபோன் வாங்குறீங்க. ஃபோன் வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் புது ஃபோனு என்ன பண்றோம்? சைன் இன் பண்ண. கரெக்டா? இந்த ஃபோனு உங்களுது தான் என்ன பண்ணுங்க? ரெஜிஸ்ட்ரேஷனு பண்ணுங்கன்னு போட சொல்லுவோம். போட்டுருவோம். என்னென்னலாம் கேட்கும் சொல்லுங்கப்பா. பேரு, டேட் ஆஃப் பர்த், நீ எந்த ஜெண்டர், ஆனா பெண்ணா, அடுத்து நீ எந்த நாடு, அடுத்து. இப்போ யூடியூப்லாம் போறோம். என்ன கேட்குது? நீ எப்படிப்பட்ட சாங்கெல்லாம் கேட்ப, உனக்கு வயசு என்ன. நல்லா புரிஞ்சுக்கோ, இது எல்லாமே டேட்டா. எல்லாமே டேட்டா. இதை எல்லாத்தையும் சேகரித்து வச்சுருக்கிறது ஒரு டேட்டா. நீ என்ன பண்ணுவேன்னா ஃபோனை எடுப்ப. நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ ஃபுல்லா தக்காளி சட்னி செய்வது என்பதுன்னு நீ பார்த்தனா ஒரு வாரம் என்னதான் வரும் உன் போன்ல? என்னங்க வரும்? நீ எதை தேடுறியோ அதுதான். அப்போ உலகத்தான் போனே டேட்டாவே அதுதான் என்ன பண்ணுது. நீ தேவையில்லாத நீ போய் பார்த்திருக்கவே மாட்ட. காரணம், உனக்கு வேண்டியதெல்லாம் பிசாசானோ அனுப்புவான். எப்படி தெரியுமா? டேட்டா. நீ பொம்பளைன்னு அதுக்கு, உன் இச்சையை தோணணும்னு அதுக்கு, தேவையான காரியங்களெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம். விஷயம் என்னன்னா, உன் டேட்டா அவங்க கையில் இருக்கு. உன் போனை எடுத்த உடனே தேவையில்லாதெல்லாம் வருதுன்னா நீ யாரு, எந்த வயசு, உனக்கு என்னென்னலாம் தோணும். உன் பிறந்த நாள் உனக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ, யாருக்கு ஞாபகம் இருக்கான்? ஆமா. இத்தனை வருஷமா நீ எடுத்து வச்சுக்கிற போட்டோலாம் உனக்கு ஞாபகம் இருக்குதோ, யாருக்கு ஞாபகம் இருக்குது? அதுவே ஒரு 10 போட்டோவை எல்லாம் சேர்த்து மெமரிஸா என்ன பண்ணுறது உங்களுக்கு. அப்போ உன்னை டேட்டா கண்காணிக்கிறான். உனக்கு தேவையில்லாதெல்லாம் உன்னை தூண்ட வச்சு இந்த உலகத்தின் அழிவில போகும்படியாக எல்லா காரியத்தையும் செய்யறான். எனக்கெல்லாம் போனே இல்லை பிரதர், இதை போய் என்கிட்ட பேசினுக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிறவங்களுக்கு பேசுறேன், கவனிங்க. அப்போ எதை கொடுத்துருக்கிறோமோ, எதை தேடுறோமோ அதுதான் வரும். இந்த உலகத்துக்குரிய காரியங்களை தேடுவோம்னா அதுதான் வரும். இச்சைகளை நிறைவேற்றும்படி நாம் தேடுவோம்னா அதுதான் வரும். நீ மேலானவைகளை தேடுவாய் என்று சொன்னான். மேலான காரியங்கள் நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16, 18 வசனங்களை வாசிக்கலாம். நாம் தேடுதல் எப்படி இருக்கிறது? ஆவிக்குரியவர்களே, நம்மளுடைய தேடுதல் எப்படி இருக்கணும், ஆனா எப்படி இருக்கு கவனிங்க. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கு ஒன்று போராடி கொண்டே இருக்குது. ஆவி என்ன சொல்லுது? ஆவிக்குரிய தேடுன்னு சொல்லுது. மாம்சம் என்ன சொல்லுது? இச்சைகளை தேடு, இச்சைகளை நிறைவேற்றும்படி தேடு. இது கடைசி வரைக்கும் ஒன்றோடு ஒன்று போராடி கொண்டேதான் இருக்கும். ஆனா ஆவியில் நாம் நடத்தப்படும் போது, நல்லா கவனிங்க, ஆவியில் நாம் நடத்தப்படும் போது ஆவிக்குரியவர்களை நாம் தேட முடியும். அதெல்லாம் சரி பதர், என்னதான் நான் ஆவியில நடந்தாலும் எதில் தான் இருக்குது இந்த ஆவி? சொல்லுங்க. மாம்சத்தில் தான் இருக்கிறது. ஒரு காரியம் நினைவு வருது. பவுல் அவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த முள் என்னை குத்தி கொண்டே, நான் ஆவியில தான் நடக்கிறேன், ஆனா மாம்சம் எனக்கு என்ன செய்யுது? பலவீனமா இருக்குது. இதையே நான் நாடுறேனே, வலிக்குது, அதையே நான் யோசிக்கிறேனே. என்ன சொன்னார் ஆண்டவர்? பாப்பா மாத்திடுறேன். இல்ல,
உன்னுடைய பலவீனமான அந்த மாம்சத்தை, நீ ஆவியில் இருக்கிற விரும்புற, ஆனா உன்னுடைய பலவீனமான அந்த மாம்சத்தை என்னுடைய கிருபை, என்னுடைய பலன் பரிபூர்ணமாக விளங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது எதை நாம் தேடுவோம்? மேலானவைகளை நாம் தேட முடியும். இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் அல்ல, இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடிய காரியங்கள் அல்ல. இந்த முக்கியமாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேட வேண்டியது ஒன்றே ஒன்று, ஆண்டவருடைய வார்த்தையை தேடுவது. இது ஒண்ணு நமக்கு இருந்துட்டா போதும், மீதி எல்லாமே நமக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென், ஆமென். அப்ப எப்படி தேடணும் சொல்லுங்க? எப்படி கேட்போம்? ஆண்டவருடைய நாமம் விருப்பத்தின் பிரகாரம். அடுத்து எதை தேடுவோம்? மேலானவர்களை தேடுவோம். அடுத்து மூன்றாவது என்னது? தட்டுங்கள், தட்டுங்கள். ஒரு வார்த்தையை, வசனத்தை வாசிப்போம். தெரிந்த வசனம் தான். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சரி, இதோ வாசற்படியில் என்று நான் தட்டுகிறேன். நல்லா கவனிங்க. படிச்சிட்டீங்களா? பார்க்கலாமா? ரைட். இதோ வாசற்படியில் நின்று, நல்லா கவனிங்க. நமக்கு பல விருப்பங்கள் இருக்கலாங்க. எல்லா விருப்பத்தையும் நிறைவேற்ற அவர்னா, அவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிறபடியான வாசல்களை மாத்திரம்தான் அவர் திறப்பார். அதை விட்டுட்டு நம்ம மற்றதெல்லாம் தட்டின்னு இருந்தா கடைசி வரைக்கும் தட்டின்னு இருக்க வேண்டியதான். சரி, சில கதவு உன் விருப்பத்தை தாண்டே நிறைவேற்றி இருப்ப, ஆனா அந்த கதவெல்லாம் எப்படி திறந்ததுன்னு சொல்லுங்க தெரியாது. ஏன் தெரியுமா? நல்லா புரிஞ்சுங்க. ஓ, நான் வீட்டுக்கு வரேன், அப்பா அம்மா உள்ள இருக்கிறாங்க, தங்கச்சி எல்லாரும் இருக்கிறாங்க. நான் தட்டுறேன், என் சத்தம் உள்ள இருக்கிறவங்களுக்கு கேட்கும். கரெக்டா? வா, நான் வந்திருக்கிறேன், கதவை கொஞ்சம் திறக்கிறாங்க, நான் உள்ள பிரவேசிக்கிறேன். இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் நீ தட்டணும் தேவையே. ஆனா அந்த கதவெல்லாம் திருட தட்டிட்டா வருமா? சார் கொஞ்சம் டோர் ஓபன் பண்ணுங்க சார், உள்ள வந்து எடுத்துக்கினே. நல்லா புரிஞ்சுக்கோ, உலகத்துக்குரிய காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னா திருடம் போல தட்டாமலே உள்ள வந்து உட்கார்ந்துருப்பான். ஆனா என் இயேசு மதிப்புக்குரியவர், மரியாதைக்குரியவர், மரியாதை தருகிறவர். அவர் யாரையும் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டார். அவர் தட்டுவார். நீ அந்த சத்தத்தை கேட்டு திறந்தால் அவர் உள்ளே வருவார். பிசாசு உங்ககிட்ட பர்மிஷன்லாம் கேட்கவே மாட்டான், டபக்குன்னு உள்ள வந்துடுவான். இந்த உலகத்துக்குரிய காரியங்களை பக்கத்துல வாங்கிச்சு, அதனால நானும் வாங்கிடணும், அது போட்டுச்சு நானும் போட்டுக்கணும், அதை பார்த்துட்டேன் அதனால நானும் இல்ல. ஆண்டவர் சொல்லுவேன், பக்கத்துல போட்டுக்கிறதுப்பா, அது கொடுத்தா நீ தாங்குவியா? அதனால என்ன பண்ணாத, இந்த கதவை தட்டாத. நான் வேற ஒரு கதவை தட்டுறேன்பா, உன் சத்தம் கேட்கிறதா, அதை திற. சில நேரத்தில் ஆண்டவர் காத்திருக்க சொல்லுவார், அமைதலா இருக்க சொல்லுவார். அதுதான் ஆண்டவருடைய சித்தம், அது அவருடைய கதவு. அதை தட்டுகிறார், அதை தட்டுகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு சில கதவுகள் இருந்து தட்டுகிறார். நீ அந்த கதவு வேணாம் 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 நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் அவர் அமைதலாய் அங்கிருந்து தட்டுவார். நீ திறந்தால் அவர் உள்ள வருவார், காரியங்களை செய்வார்.
அப்போ ஒரு வாக்கியம், கடவுளின் சித்தத்தை கண்டறியவும் முயற்சிகள். நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய சித்தத்தை கண்டறியும் முயற்சிகள். நான் கதவுகளை தட்டுவதும், நல்ல கவனிங்க, நான் கதவுகளை தட்டுவதும், கர்த்தர் எவற்றை திறக்கிறார் என்பதை பார்ப்பதும் ஒரு ஆசீர்வாதம். அது ஒரு நம்பிக்கை தான். அப்போ ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை தட்ட, அதுக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கும்போது பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். ஆமென். அப்படி அந்த வாசல், அந்த திறக்கிற அந்த வாசல் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் தட்டுகிற அந்த வாசல் திறந்த வாசல். அந்த சத்தத்தை கேட்டு நீ திறந்தால் அந்த வாசல் யாராலும் அடைக்க முடியாத திறந்த வாசல். ஆமென், ஆமென். அப்போஸ்தலர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 2-3 வசனங்களை வாசித்து நாம் முடிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் திறக்க வேண்டிய வாசல் விசுவாசத்தின் வாசல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தின் கதவு, விசுவாசத்தின் கதவு, விசுவாசத்தின் கதவு. அந்த கதவு திறக்கப்பட வேண்டும். ஆமென். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நமக்கு அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. போதும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தராலே கதவு திறக்கப்படும். 3 காரியம். விசுவாசத்தின் கதவு நமக்கு திறக்கப்படுகிறது. அனுகூலமான கதவுகள் நமக்கு திறக்கப்படுகிறது. அந்த கதவுகள் யாரால திறக்கப்படுகிறது? காரணம், தட்டுறதே அவர்தான். அந்த சத்தத்தை கேட்டு திறந்தா அது அனுகூலமான கதவு. ஆமென். அப்போ எதை தட்டுறோன்றது ரொம்ப முக்கியம். பக்கத்துல சொல்லுங்க, எதை தட்டுறோன்றது ரொம்ப முக்கியங்க. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடிக்கு, அவர் விருப்பத்துக்கு இல்லாத கதவை போய் தட்டிக்கின்னு இருந்தா அது திறக்காது. ஏன்னா அது ஆண்டவருடைய விருப்பமே இல்ல. அவன் கதவை திறக்கவே காரணம் அவன் தான் ஆல்ரெடி உள்ளகிறானே. நான் சொல்றது புரிஞ்சா? ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்று சொன்னார். அவர் கதவை தட்டுகிறார். தம்பி, இதான் உன்னுடைய என்ன குறித்து உன்னை வைத்திருக்கிற திட்டம், திறப்பா. ஒருவேளை அவர் விருப்பமே இல்லாத ஒரு கதவை தட்டுறோம்னா, ரொம்ப நேரம் மூடின்னு இருக்குதுன்னா, ஒண்ணு அது அவருடைய சித்தம் இல்ல, 2வது திருட கதவை திறக்காமலே உள்ள உக்காந்துக்கிறான்னு அர்த்தம். இந்த உலகத்துக்குரிய காரியத்தை போய் நான் தட்டி நிற்கிறேன்னா, அந்த இச்சை நமக்குள்ள இருக்குது, அது கிரிய செய்யுது. அது ஆல்ரெடி அந்த கதவு நீ திறக்காமலே அதுக்கு வேண்டிய காரியம் எல்லாம் பிசாசு தான் பண்ணிக்கிறான். உள்ள புகுந்து திருடனை போல இருக்கிறான், தேவையில்லாதது. அதனால ஆண்டவர் அதை இன்னும் அடைச்சே வச்சிருக்கிறார். சில கதவுகள் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற கதவுகள், அதை அவர் தட்டுவார். அந்த சத்தத்தை நாம் கேட்கணும், அதை நாம் திறக்கணும். இது 2ம் இருக்குது, கேட்கிறது, திறக்கிறது. அவர் சத்தத்தை கேட்கிறது, திறக்கிறது. அப்படிப்பட்ட கதவுகளை நோக்கி நாம் தட்டும்போது அவர் திறப்பார், நமக்கு பெரிய காரியங்கள் செய்வார். நாம 3 காரியத்தை இன்றைக்கு பார்த்தோம்.
என்னது? கேளுங்கள், அவருடைய மகிமைக்கென்று கேட்க வேண்டும். இரண்டாவது, தேடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள். தட்டுங்கள். எப்படி? அவர் விருப்பத்தை நிறைவேற்றும்படி அவருடைய சத்தத்தை கேட்டு தட்ட வேண்டும். இந்த கதவு ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். இது விசுவாசித்து அவர் தட்டுறதை கேட்டு தட்டுறதுனா அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறது. மறுபடியும் சொல்ற, இதோ தட்டுகிறேன் அப்படி என்று சொன்னா என் விருப்பத்தை நிறைவேற்றுகிற கதவு. அப்படிப்பட்ட கதவுகளை நாம் தட்டுவோம், அவர் திறப்பார். ஆமென், ஆமென். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் இனிமேல்ட்டு கேட்கிறதும் தேடுறதும் தட்டுறதும் நீங்களாச்சு. இன்னும் நான் அதே மாதிரிதான் கேட்க போறேன், தேட போறேன், தட்ட போறேன்னா அதுவும் என்னாச்சு? நீங்களாச்சு. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் வா. இத்தனை நாள் என் சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படி நான் கேட்டிருப்பேனா, நான் தேடி இருப்பேனா, நான் தட்டி இருப்பேனா, மன்னியும், மன்னியும். சரி, இவ்வளவு நாளா என் விருப்பத்தின்படி நான் கேட்டு தட்டி தேடி இருந்தாலும் இவ்வளவு நாள் என்னுடைய விருப்பத்திற்கே நான் தேடிட்டப்பா, தட்டிட்டப்பா. இனிமேல் உங்க விருப்பத்தை நிறைவேற்றும்படி நான் கேட்கணும். என் வாயை திறந்தாலே அப்பா இது உங்களுடைய விருப்பமா அப்படின்னு நான் கேட்கணும். அப்படிப்பட்ட காரியங்களை நான் தேடணும். அப்படிப்பட்ட காரியங்களை நிறைவேற்றுகிற வாசல்களை நான் தட்டணும். வாய்களை திறந்து ஆண்டவரே சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறாய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். ஆண்டவரே, மேலானவைகளை தேடுகிறவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வாழ வேண்டும். அப்பா, இந்த உலகத்தில் அழிந்து போகிற காரியங்கள் அல்ல, மேலானவைகளை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் உடைய சமூகத்தில் அனுதினமும் கேட்டு தேடி தட்டி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும், கிருபை தாரும். சத்தியத்திற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம்.